ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடு தோட்டம் vlogs. இன்றைக்கி அதாவது திங்கக்கிழமைங்க மே 8ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்மளோட மயில மாடு கன்று போட்டாச்சுங்க. என்ன கன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கன்று தான் போட்டிருக்குது. நான் சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தேன், எனக்கு கெடேர் கன்று போடு அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஆசைங்க நம்ம வீட்லேயே சிறுசுலேருந்து வளர்த்தி அதை நல்லா செனை பண்ணி நம்ம வீட்லேயே பால் கறக்கணும் அப்படின்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலக்கண்ணே போட்டுட்டாங்க. பாப்பக்கண்ணு மத்தியானம் 1 மணிக்கு சரி என்ன பண்ணுறது சதத்தையவே காணுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேங்க. அப்புறம் பார்த்தா கன்று போட்டிருந்தது. கொஞ்சம் நீளமாக தான் நல்லா சுற்றி வர மாதிரி கட்டியிருந்தேன். அப்புறம் அப்போ தான் போட்டிருக்குதுங்க. கண்ணே பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாட்டை கவுத்தியெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் நக்கிறதுக்காக அப்புறம் அப்படியே அவுத்து விட்டுட்டேனுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்று போடுறதெல்லாம் எடுக்க முடியலைங்க. நானே பார்க்கல கன்று போட்டதை. ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் கேப்பில் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லைங்க. கொஞ்சம் மாடே கத்தங்கூட இல்லை. ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா கற்று ஏதாச்சும் பண்ணேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த சத்தமே இல்லை. சரி ஏன்னா அமைதியாக இருக்குது போய் பார்க்கலான்ட்டு அப்புறம் பார்த்தா கன்று போட்டிருந்ததுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்று போட்டதெல்லாம் எடுக்க முடியலைங்க. அப்போ தான் போட்டு முடிச்சிருக்குது, எந்திரிச்சிருக்குதுங்க. கண்ணே பார்த்தீங்கன்னா எந்திரிக்கல, மாடு மட்டும்தான் எந்திரிச்சிருந்தது. அப்புறம் சரின்னு அப்படியே அப்போ தான் பாருங்கள் எப்படி அப்படியே எந்திரிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு வழியை எந்திரிச்சு பால் ஊட்டுறதுக்காக மடி தேடிட்டு இருந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 காம்பு பெருசாக இருக்குது, 2 காம்பு சிறுசாக இருக்குது. கண்ணு கொஞ்சம் வளர்த்தியே இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஊட்டுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தது. முதல்ல ஒரு 2 நாளைக்கு, ஒரு நாளில் போட்ட அன்னைக்கு பார்த்திங்கன்னா காம்பை பிடிச்சி நம்ம ஊட்ட வைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவுத்து விட்டா போது நம்மளை இழுத்து தள்ளிட்டு போயிருங்க. எவ்வளோவா இருந்தாலும் ஊட்டி தள்ளிடு. நாட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் கறக்குங்க. இது கண்ணுக்கு போக அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சுத்தமாக இறக்காது. அந்த வார்த்தையே தப்பு, கண்ணுக்கு போகங்கிறது. நம்ம சொரவை வர்றதுக்காக விட்டோம் அப்படின்னா அப்புறம் சொரவை வந்ததுக்கப்புறம் பிடிச்சி கட்டிட்டு அப்படின்னா ஒரு 1 லிட்டர் நல்லா கறந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீது இருந்ததுன்னா கண்ணுக்கு இது விட்டு விடல. நம்மளுக்கு கண்ணு நல்ல கண்ணாக வரணும் அப்படின்னா பால் என்ன பிரச்சனை இப்போ என்ன மாக்கு என்ன மாமா பாவம் அல்ல பால் ஊட்டுதில்ல, நீ சத்தம் போடாமல் இருந்தால் தான் ஆகு. உனக்கு பச்சியானே நீ எப்படி அம்மா கேட்குற? பாப்பா கண்ணு பாவம் அல்ல. என்ன நானு கவனே இருக்க மாட்டேன். நீ என்ன காலில் போட்டுரு, நீ பக்கம் வராத, அங்கே உட்காரு. நீ இதுலேயே ஸ்டூல்லையே உட்காருமா, நான் இங்கேயே இருக்க. என்ன லீலு, நானே எடுக்கிறேன். பாப்பா கண்ணே பால் குடிக்கிட்டே, பாப்பா கண்ணே பால் குடிக்கிட்டே. நீ கம்மன் இருக்கோனே. ஹே கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கன்றுக்குட்டியெல்லாம் அந்த மாடு நக்கினதுக்கப்புறமா வரத்தட்டு போட்டுருவாங்க. அல்ல எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நஞ்சு கொடி போடணும் இல்லைங்களா. அதனால் கன்று போட்டோன்னதையுமே எல்லாம் நக்கினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வரத்தட்டு போட்டுருவோம். மக்காச்சோள தட்டு இருக்குதுங்க. அதை போட்டுட்டேன். கொஞ்சமாக தான் போட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கண்ணையும் நக்கிட்டே கிடந்தது. அப்புறம் கன்று ஊட்டிகிட்டு இருந்தது. சரி தண்ணி வைக்கலான்னு சொல்லி கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெந்தண்ணி தான் நல்லா குடிக்க கை பொறுக்கிற பக்குவத்துக்கு மாடு குடிக்கிற அளவுக்கு கொண்டு வச்சுருவோங்க. அப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா தாகம் வந்துருக்க மாட்டேங்குது. நாங்கள் கொண்டு வச்சோன்னதையுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் தண்ணி குடிச்சிருச்சுங்க. அப்புறம் கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ஊட்ட வச்சுட்டு இருந்தேன். அது ஒரு காம்பையவே பிடிச்சி சாப்பிட்டே இருந்தது. அப்புறம் சரின்ட்டு நான் பிடிச்சி ஊட்ட வச்சுட்டு இருந்தேனுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடுங்க. நல்லா பெரிய மழையெல்லாம் இல்லை, சும்மா வாச தொளிச்சிக்கிற மாதிரி வந்ததுங்க. மாடு இனி நல்லா மேவுதுன்னு தண்ணி குடிச்சு தான் நல்லா வயிறு நம்ம பார்த்திங்கன்னா நஞ்சு கொடி போடு. அப்புறம் சரி அது போடணுங்கிறக்காக பார்த்திங்கன்னா ராய்க்கூழ் காய்ச்சலான்னு சொல்லி காய்ச்சிட்டு இருந்தேங்க. நல்லா கெட்டியாக நல்ல பொருட்டெல்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியாட்ட பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சியாச்சுங்க. இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் இது கூட கரும்பு சர்க்கரையை போட்டு கலக்கி வச்சுட்டு அப்படின்னா மாடு நல்லா குடிச்சுக்குங்க. இது எதுக்கு பண்ணுறதுன்னா கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும், அதுக்காக தான் பண்ணுறதுங்க.
ராய்கோல் வந்து ரொம்ப கொதிக்க இருக்குது இல்லைங்களா, அதனால சரின்னு சொல்லி தொட்டி தண்ணிக்குள்ளே அப்படியே அந்த குண்டாவோட வச்சு அப்படியே கரண்டி வச்சு கலக்கி விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா ஆறுற மாதிரி தெரியல, சரின்னு இதுலேயே பாதி பாதியாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் ஊற்றி வச்சாச்சு. மாடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்குதே, மாடு மேயுதுன்ட்டு இருக்குது. பக்கத்துலேயே பாருங்க கதிவேருக்கு கொஞ்சம் எத்தனையான வந்து மேய்ஞ்சிட்ருக்குதுன்னு. அந்த நம்ம கொஞ்சம் தட்டு போட்டோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் சோளம் அங்கங்கே விழுந்துருக்குது. அது பார்த்திங்கன்னா அதை திங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஆள் சத்தமே இல்லாமல் இருந்துங்காட்டி இந்த குருவி பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து வந்திருக்குதுங்க, காட்டுக்குள்ளேருந்து. நம்ம செவலை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறா, யாரோ புதுசாக போட்டிருக்குது அப்படின்னு. செவலையும் கூட கத்துச்சுங்க போடுறப்போ, ஆனால் மயிலை பார்த்தீங்கன்னா கத்தவே இல்லை. இந்த மாடு நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம் மாடு. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக தான் பார்த்திங்கன்னா வாங்கினோம். கடைசியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நஞ்சும் பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வச்சங்காட்டி கூழெல்லாம் காய்ச்சி வச்சங்காட்டி அப்புறம் அதை கொண்டு போய் நாயெல்லாம் திங்காத மாதிரி கொண்டு போய் அந்த வேலியில் வந்து போட்டுருவாங்க. இங்கே கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிழுவ முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மேலே தான் பார்த்திங்கன்னா போட்டுருவோம். இது மண்ணெல்லாம் தோண்டி போட்டுருவாங்க. அது நாய் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. வந்து எல்லாம் தோண்டி எல்லாம் சாப்பிட்டு போடுங்க. அதனால் இந்த மாதிரி சாக்கில் ஓட்டு கொண்டு போய் அந்த கிழுவ முள்ளில் வந்து போட்டுருவாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தியாச்சுங்கன்னா பண்ணியாச்சு. இது பாருங்க எவ்வளோ ஒய்யாரமாக தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் பாலை குடிச்சு போட்டு. நஞ்சு கொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. அப்புறம் சீக்கிரம் மாடையெல்லாம் கழுவி விட்டாச்சுங்க. நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? யார் பிள்ளை? கையை எப்படின்னு பாருங்க. எல்லா கம்பளையுமே விட்ட வச்சேன். என்னத்தான் போச்சு நக்கி கிடக்குறேன். இடுப்பு எங்கக்குன்னு தெரியல, இடுப்புல கை வச்சு நிக்கிறியா? இங்கெல்லாம் வராத, அங்க போ, முக்காலில் போய் கோரு. போ, இதை தொடாத, அங்க போ, முக்காலி போய் கோரு. வா இங்கே வா, இந்த முக்கால் எட்டு வா, அது உட்காரலாம். இங்கேயே உட்கார், இங்கேயே உட்கார். இங்கே வா வா போ, வந்துடும், ஒடியாந்துடும். இங்கே உட்காந்துக்கோ, இங்கேயே உட்கார். போடு விடு. உட்காந்துக்கோ, போது உட்காரு, அப்படியே உட்காரு. பெருத்த வேலையாக இருக்குதுன்றது கொண்டைங்க. உட்கார், இப்படியே உட்காரு. எங்கே போய் நானா? ஏரோப்ளேன் வாங்க, இங்கே வந்து இனியா வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.